ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வாரம் ஆனாலும் கெடாதுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பெல் பட்டனும் சிம்பிளும் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து இதுக்கு ரொம்ப தாராளமாக இருக்கணுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், தொக்கு கெடாமலும் இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 10 to 15 பல் பூண்டு தட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு மிதமான தீயில் நம்ம வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். அப்போ தான் தக்காளியோட அந்த வாசம் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி தொக்குனாவே எல்லாருக்குமே பிடிக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது, கம்மியான செலவு தான் இதுக்கு. நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போனாலும் இதை எடுத்துகிட்டு போகலாம், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிக்னிக் போகிறோம்ல, அப்போ எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி செஞ்சு. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதித்து தொக்கு மாதிரி நம்மளுக்கு திரண்டு வரணும். அப்போ தான் நம்ம இதை ரெடி பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுனே இருக்கணும். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு இந்த சமயத்தில். இப்போ நாம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் லிட்டு போட்டு மூடி வச்சு நம்ம கலந்து அப்பப்போ விட்டுனே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அதே மாதிரி செஞ்சுட்டே இருங்க. எண்ணெய் நம்மளுக்கு மேலே வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுனே இருக்கணும். இப்போ தான் லைட்டாக எண்ணெய் வர ஆரம்பிச்சுக்குது. இடையில் எடுத்து இப்படி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, எண்ணெய் நம்மளுக்கு மேலே வந்துருச்சு. இன்னும் இது ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், நம்மளுக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க இது. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.